வணக்கம் நண்பர்களே. பெண்கள் சேஃப்டி பற்றிய மிக முக்கியமான பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்திய நாட்டில் பெண் சுதந்திரம், பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் தான் தெய்வம்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்றைக்கி பெண்கள் வெளியே போக தயங்கி பயப்படுற சூழ்நிலை தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் பெண்களால் இந்த உலகத்துக்கு வந்த ஆண்கள் மட்டும்தான். நம்ம வந்த வழியை மறந்ததுனால தான் பெண்களுக்கு இந்த நிலைமை. என்ன தான் சட்டங்கள் போட்டாலும் தண்டனைகள் கொடுத்தாலும் ஒரு ஆண் தன்னோட மனசார திருந்துற வரைக்கும் இந்த குற்றங்களுக்கெல்லாம் முடிவே கிடையாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு பெண்களாச்சும் நம்ம சேஃப்டி பண்ண பார்ப்போம். பெண்கள் சேஃப்டிக்காக நம்ம காவல்துறை பல உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமானது தான் காவலன் ஆப். இந்த ஆப்பை நம்ம வீட்டு பெண்கள், நம்ம தெரு பெண்கள், நம்ம ஊர் பெண்கள், நமக்கு தெரிஞ்ச பெண்கள் எல்லாரோட ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க. இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து எப்படி அவங்களுக்கு யூஸ் பண்ணுங்கிற மெத்தடையும் சொல்லிக் கொடுங்க. வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோன் லொக்கேஷனை மறக்காமல் ஆன் பண்ணிவிட்டு வெளில கிளம்புங்க. உங்களை ஒருத்தன் தப்பாக பார்க்குறான், தப்பாக ஏதோ ட்ரை பண்ணுறான் அப்படின்னு உங்கள் மனசில் தோணும்போது மறக்காமல் காவலன் ஆப்பில் உள்ள எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை ஒருத்தன் தொடலாம் வேணாங்க, தொடணும்னு நினைக்கும் போதே இந்த எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கும். ஒரு வேளை ஒரு ஆணை தப்பாக நினச்சி நீங்கள் எமர்ஜென்சி பட்டனை அழுத்தி போலீஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஆண் நல்லவன் தெரிஞ்சால் போலீஸ் உங்களை திட்டலாம் மாட்டாங்க, உங்களை என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்ம காவல்துறை பெண்களுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது பெண்கள் நைட் டயத்தில் வெளில போகணும், வேலைக்கு போன இடத்துல லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகணும், வண்டி ப்ராப்ளம் ஆகிட்டு ஹெல்ப் வேணும். இது மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் நிற்கிற இடத்துக்கே போலீஸ் வந்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அவங்களோட ரோந்து வாகனத்திலேயே சேஃப்டியாக கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ பெண்களை கவனமாக இருங்க. போலீஸ் உங்களுக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்களும் உங்களை சுற்றி உள்ளவங்களை கவனிங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கும் குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்க யார் கூட போகிறாங்க, யார் கூட விளையாடுறாங்க எல்லாத்தையும் கவனமாக பாருங்கள். அவங்க கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிங்க. குழந்தைங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல் நிறைய தெரிஞ்சுக்கணுனாக்கா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.